அன்பான அன்பான மாணவர்களே, இன்று நாம் 12ஆம் வகுப்பு விலங்கியல் பாடத்தில் அலகு 3இல் 7வது பாடமான மனித நலன் மற்றும் நோய்கள் என்ற பாடத்தில் புரோட்டோசோவா நோய்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முந்தைய வகுப்புகளில் இதற்கான வீடியோ அனுப்பப்பட்டிருந்தது. இந்த பாடம் 7இல் பொதுவான மனித நோய்களில் கிட்டத்தட்ட 5 வகையான நோய்களை பற்றி சொல்லியிருந்தோம். அதில் பாக்டீரிய நோய்கள், வைரஸ் நோய்கள், பூஞ்சை நோய்கள், புரோட்டோசோவா நோய்கள் மற்றும் புழுவின நோய்கள் என்று மொத்தம் 5 வகையான நோய்கள். இந்த நோய்களில் தொற்றும் நோய், தொற்றாத நோய்கள் அப்படின்னு தான் பார்த்துருந்தோம். இப்போ அந்த மனித நோய்களில் பாக்டீரியா நோய்கள் மற்றும் வைரஸ் நோய்களை அட்டவணையாக மொத்தம் 5 தலைப்புகளில் பார்த்திருந்தோம். இந்த 5 தலைப்புகளில் முதல் தலைப்பானது நோய், 2வது நோய்க்கான காரணி எது, அடுத்து அந்த நோய் தொற்றக்கூடிய உடலின் பகுதி எது, அடுத்து பரவக்கூடிய முறை, அடுத்து அந்த நோயினுடைய அறிகுறிகள். இது போன்ற 5 தலைப்புகளில் 2 விதமான நோய்களான பாக்டீரியா நோய்கள் மற்றும் மனித வைரஸ் நோய்களை பற்றி நாம் பார்த்திருந்தோம். இப்போ தற்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடியது புரோட்டோசோவா நோய்கள். புரோட்டோசோவா என்றால் ஒரு செல் உயிரிகள். மனிதனை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 15 புரோட்டோசோவா இன ஒட்டுண்ணிகள், அதாவது நம்ம உடலில் இருந்து நோயை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதில் ஒன்று அமீபியாசிஸ், 2வது நோய் ஆப்பிரிக்க தூக்க வியாதி, அடுத்து 3வது காலாசார்னு சொல்லக்கூடிய ஒயிட்டரை லீஷ்மேனியாசிஸ், அடுத்து 4வது நோய் மலேரியா. இது போன்ற கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான புரோட்டோசோவா இனங்களால் மனிதனில் பல்வேறு நோய்களை இந்த ஒரு சில உயிரிகள் ஏற்படுத்துகின்றன. அதில் நாம் 4 நோயை விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அதில் ஒன்று அமீபியாசிஸ். இந்த அமீபியாசிஸ்க்கு இன்னொரு பேர் அமீபிக் சீதபேதி அப்படின்னு சொல்லலாம். அமீபிக் சீதபேதி. இந்த அமீபியாசிஸ் என்ற நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த நோய் காரணி, நோய் கிருமி இருக்குது பாருங்கள், அது என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா. என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா இது ஒரு புரோட்டோசோவா, ஒரு செல் உயிரி. அமீபாவிலேயே என்டமீபாங்கிறது ஒரு தனி வகை. இந்த அமீபியாசின்னு சொல்லக்கூடிய அமீபிக் சீதபேதி அல்லது அமீபிக் பெருங்குடல் அலர்ஜி நோய், இது மனிதனுடைய பெருங்குடலில் உள்ள கோழை செல்கள், அந்த கோழை செல்கள் இருக்குல்ல, அந்த கோழை செல்களை பாக்டீரியாக்கள் உட்கொண்டு வாழக்கூடியது. அப்போ மனித உடலில் ஆக்சுவலாக அந்த மனித பெருங்குடலில் காணப்படக்கூடிய கோழை செல்களை அதை என்ன செய்யும், பாக்டீரியாக்களையும். அப்போ மனிதனுடைய பெருங்குடலில் ஈகோலைன்னு சொல்லக்கூடிய ஒரு சில நன்மை வைக்கும் பாக்டீரியாக்கள் பெருங்குடலில் நம்ம குடலில் இருக்குது. அதையும் சரி, இந்த கோழை செல்களையும் சரி, இந்த என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா கம்ப்ளீட்டாக சாப்பிட்ருது. இந்த என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகான்னு சொல்லக்கூடிய இந்த ஒட்டுண்ணியின் நோயை ஏற்படுத்தக்கூடிய நிலை, நோய் உண்டாக்கும் நிலை, அந்த நோய் உண்டாக்கும் நிலையினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ட்ரோபோசோயிட் அப்படின்னு சொல்கிறோம். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. அதாவது அமீபியாசிஸ் நோயை ஏற்படுத்தக்கூடிய என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகாவின் நோய் உண்டாக்கும் நிலையின் பெயர் ட்ரோபோசோயிட். அதாவது அந்த என்டமீபா ஹிஸ்டாலிட்டிக்குங்கிறது இது முதிர்ந்த நிலை. இதனுடைய
இதற்கு முந்தைய நிலைகளில் வரக்கூடியதான் அந்த ட்ரோபோசோயிட். ட்ரோபோசோயிட்டுங்கிறது அதனுடைய வாழ்க்கை சுழற்சியில் ஒரு நிலை தான் வந்து ட்ரோபோசோயிட். அந்த ட்ரோபோசோயிட்னால தான் நமக்கு வந்து அந்த அமீபியாசிஸ் நோய் நமக்கு ஏற்படுகிறது. இந்த ட்ரோபோசோயிட் அதாவது விருந்தோம்பின்னு சொல்லக்கூடிய யாருடைய உடலில் நுழைஞ்சிருக்குதோ அவங்களுடைய பெருங்குடலினுடைய சுவரை துளைத்து சென்று திசு சிதைவு நொதியை அது வந்து வெளியிடுகிறது. அப்போ அது என்ன பண்ணும், பெருங்குடலினுடைய சுவரை துளைத்து சென்று அங்கே காணப்படக்கூடிய அந்த கோழைப்படலம் இதை வந்து என்ன செய்யுது, சேதப்படுத்துவதற்காக ஒரு சிதைவு நொதியை வந்து அது வந்து சுரக்குது. இந்த நொதியினுடைய செயல்பாடுனால் அங்கே புண்கள் ஏற்படுது. குடற்புண், இரத்த கசிவு, வயிற்று வலி மற்றும் அதிக கோழையுடன் கூடிய மலக்கழிவு ஆகியவை ஏற்படுகிறது. அப்போ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டு சீதபேதி. அப்போ நமக்கு வந்து மலமானது, அதாவது இரத்தம் கசிந்த நிலையில் குடற்புண்ணு இருக்கு பாருங்கள், அந்த குடல் புண்ணில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களும் சேர்ந்து மலமாக வெளியேற்றப்படுது. இப்போ இந்த நோயினுடைய அறிகுறி என்ன? வயிற்றுப்போக்கு முதல் இரத்தம் மற்றும் கோழையுடன் கூடிய சீதபேதி வரை வேறுபடுகின்றது. அப்போ இந்த நோயினுடைய அறிகுறி வயிற்றுப்போக்கு இருக்கும். இந்த வயிற்றுப்போக்குடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்ட்டா, இரத்தம் கலந்து இருக்கலாம் அல்லது கோழையுடன் இருக்கலாம். சளி அல்லது கோழையுடன் காணப்படக்கூடியது. இந்த மலக்கழிவு கலந்த, அதாவது கெட்டுப்போன உணவு, அதன் மூலமும் நீரின் மூலமாகவும் இந்த ஒட்டுண்ணியானது கடத்தப்பட்டு, சரியா, வீட்டு ஈக்களும் இந்த, அதாவது மலக்கழிவு கலந்த கெட்டுப்போன உணவில் உட்கார்ந்து அது போய் நேராக மனிதன் உண்ணக்கூடிய உணவில் உட்கார்ந்தாவோ இந்த ஒட்டுண்ணி எண்டமீபா ஹெஸ்டால்டிகாவானது மலக்கழிவில் இருந்தோ நீரில் இருந்தோ எடுத்து செல்லப்பட்டு மனிதனுக்கு என்ன கடத்தப்படுது. இந்த கடத்தியாக இருக்கிறதுல குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டு ஈ. அப்போ அந்த கெட்டுப்போன, அதாவது மலக்கழிவு கலந்த கெட்டுப்போன உணவு இருக்குல்ல, அதுக்கும் மற்றும் அசுத்தமடைந்த நீர் இதில் உட்காந்துட்டு அந்த ஈக்கள் போய் உட்காந்துட்டு நாம் உண்ணக்கூடிய நீரிலேயோ அடுத்து நாம் உண்ணக்கூடிய உணவுலேயோ அந்த ஈக்கள் வந்து உட்காந்துட்டா அந்த ஒட்டுண்ணியானது வந்து அந்த ஈக்கள் மூலமாக கடத்தப்படுது. அதனால் ஈக்களை வந்து கடத்தின்னு சொல்கிறோம். நோய்க்கிருமிகளை கடத்தக்கூடிய கடத்தி, நோய் கடத்தி, அதான் வீட்டு ஈ. அப்போ இந்த வீட்டு ஈக்களின் மூலம் இவைகள் வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து அமீபியாசிஸ். இப்போ எண்டமீபா ஹெஸ்டால்டிகான்னு சொல்லக்கூடிய அந்த அமீபாவை நாம் இங்கே படத்தில் காண்றோம். அதில் எண்டோசோம்னு ஒன்று கொடுத்துருக்கு, உணவு குமிழ், அடுத்து பிளாஸ்மா சவ்வு, அடுத்து புரோபிளாசம், அகாபிளாசம், அடுத்து உட்கரு, இந்த அமைப்பை காட்டியிருக்குது. இதோட உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் வந்து இந்த படம் கேட்கப்படலாம், இந்த உயிரியை கேட்கலாம். அப்போ நம்ம நுண்ணோக்கியில் இது வந்து ஏற்கனவே முன்னக்கூட்டியே வந்து தயாரிக்கப்பட்ட கண்ணாடி தகடுகள் அல்லது ஸ்லைடுன்னு சொல்லக்கூடிய அந்த தகடுகள் வந்து ரெடிமேடாக இருக்கும். அதை நுண்ணோக்கியில் வச்சுருப்போம். அதை நீங்கள் வந்து பார்த்து இதுதான் அது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது ரெண்டாவது புரோட்டோசோவாயினால் ஏற்படக்கூடிய நோய் வந்து ஆப்பிரிக்க தூக்க வியாதி. இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதி என்பது ட்ரிப்பனோசோமா என்று சொல்லக்கூடிய பல்வேறு சிற்றினங்களால் இந்த நோய் ஏற்படுகிறது. ஆப்பிரிக்க தூக்க வியாதி. ஆப்பிரிக்க தூக்க வியாதியை ஏற்படுத்தக்கூடிய அந்த ட்ரிப்பனோசோமா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பேரினம். அதனுடைய பல்வேறு சிற்றினங்களில் 3 சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ்ங்கிறது ஒரு சிற்றினம். அது மாதிரி ட்ரிப்னோசோமா ரொடீசியன்ஸ் இது ஒரு சிற்றினம். அடுத்து ட்ரிப்னோசோமா குரூசி அப்படிங்கிறது
இன்னொரு சிற்றினம். இந்த 3 விதமான சிற்றினங்களால் இது இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதி ஏற்படுகிறது. இப்போ இந்த ஆப்பிரிக்க தூக்க வியாதிக்கு காரணமான இந்த ட்ரிப்னோசோமாவை கடத்தக்கூடிய கடத்தி, அதாவது ஈக்கள் இருக்குல்ல, அது எது அப்படின்னுட்டா செட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான செட்சி என்ற இரத்தம் உறிஞ்சக்கூடிய ஈக்களால் இந்த ட்ரிப்னோசோமா என்ற இந்த ஒரு சொல் உயிரியானது கடத்தப்படுகிறது. அப்படி கடத்தப்படுவதன் மூலமாக ஆப்பிரிக்க தூக்க வியாதி மனிதனுக்கு ஏற்படுகிறது. அதில் 3 வகையில் 1வது வகை எப்படி வருது? ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ். அதாவது இந்த ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸுங்கிறது கிளாசினா பல்பாலிஸ் என்ற செட்சி ஈக்களால் பரவுகிறது. அப்போ செட்சி ஈக்களில் இது ஒரு வகை கிளாசினா பல்பாலிஸ்ன்னு சொல்லக்கூடிய இது கேம்பியன் காய்ச்சல். இது அதாவது ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ்னு சொல்கிறோம்ல, அதை வச்சு தான் கேம்பியன் காய்ச்சல். அதாவது ஆப்பிரிக்க தூக்க வியாதின்னு சொல்கிறோம்ல, அதில் கேம்பியன் காய்ச்சல் அல்லது மத்திய ஆப்பிரிக்க தூக்க வியாதியை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ ஆப்பிரிக்க தூக்க வியாதியில் மத்திய ஆப்பிரிக்க தூக்க வியாதி இன்னொரு பெயர் தான் கேம்பியன் காய்ச்சல்னு சொல்லி. இதை ஏற்படுத்தக்கூடிய அந்த புரோட்டோசோவா நுண்ணுயிரி இருந்தால் ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ். ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸை கடத்தக்கூடிய அந்த செட்சியின் பேர் என்னென்னா கிளாசினா பல்பாலிஸ். அடுத்து 2வது ட்ரிப்னோசோமா ரொடிஷியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இது கிளாசினா மோர்சிடன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செட்சியிக்களால் பரப்பப்படுகிறது. மோர்சிடன்ஸ், கிளாசினா மோர்சிடன்ஸ். இது ரொடிஷியன், ட்ரிப்னோசோமா ரொடிஷியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அதாவது புரோட்டோசோவானால தான் இந்த நோய் ஏற்படுதுன்னு சொல்கிறோம். அதை வச்சு ரொடிஷியன் ஃபீவர், ரொடிஷியன் காய்ச்சல் அல்லது கிழக்கு ஆப்பிரிக்க தூக்க வியாதி என்று இது அழைக்கப்படுது. ஏற்கனவே மத்திய ஆப்பிரிக்க தூக்க வியாதிக்கு இன்னொரு பெயர் கேம்பியன் காய்ச்சல்னு சொல்கிறோம். அது ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ்னால் வருவார். அடுத்து ட்ரிப்னோசோமா ரொடிஷியன்ஸ்னால் வரக்கூடியது தான் என்ன ரொடிஷியன் அல்லது கிழக்கு ஆப்பிரிக்க தூக்க வியாதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 3வது வகை ட்ரிப்னோசோமா குரூசி. இது ட்ரையட்டோமா மெஜிஸ்டா என்ற பூச்சிகளால் பரவுகிறது. ட்ரையட்டோமா மெஜிஸ்டா என்ற பூச்சிகளால் பரவக்கூடியது. இது எத்தகைய நோயை உருவாக்குண்டா அமெரிக்க தூக்க வியாதி அல்லது சாகாஸ் நோய். அமெரிக்க தூக்க வியாதி அல்லது சாகாஸ் நோய் என்று சொல்லக்கூடிய இந்த நோயை ஏற்படும். அப்போ 3 விதமான ட்ரிப்னோசோமா சிற்றினங்கள் உண்டன. 1 ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ், 2வது ட்ரிப்னோசோமா ரொடிஷியன்ஸ், 3வது ட்ரிப்னோசோமா குரூசின்னு சொல்லக்கூடிய இந்த 3இல் முதல் வகை கேம்பியன்ஸ்ங்கிறது கேம்பியன் காய்ச்சல் அல்லது மத்திய ஆப்பிரிக்க தூக்க வியாதியவும், அது மாதிரி 2வது வகை ரொடிஷியன்ஸ் ரொடிஷியன் அல்லது கிழக்கு ஆப்பிரிக்க தூக்க வியாதியவும், 3வது ட்ரிப்னோசோமா குரூசி அப்படிங்கிறது சாகாஸ் நோய் அல்லது அமெரிக்க தூக்க வியாதியும் ஏற்படுத்தக்கூடியது. இது 2வது வகை. இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது 3வது காலா அசார் அல்லது வயிற்றறை லீஷ்மேனியாசிஸ் என்ற நோய். இந்த நோயை பொறுத்தவரை லீஷ்மேனியா டோனாவானி என்னும் ஒரு சொல் உயிரியால் வரக்கூடியது. லீஷ்மேனியா டோனாவானி என்று சொல்லக்கூடிய அந்த புரோட்டோசோவானால் ஏற்படக்கூடிய நோய்க்கு பிறந்த காலா அசார். இதுலேயே வெவ்வேறு வகைகள்லாம் இருக்குது. லீஷ்மேனியா டிராபிகா, சரியா, அது மாதிரி லீஷ்மேனியா டோனாவானிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அதில் லீஷ்மேனியா டோனாவானினால தான் காலாசார் என்ற நோய் வருகிறது. இந்த நோயை பரப்பக்கூடிய நோய் கடத்தியின் பெயர் மணல் பூச்சி. இந்த நோயை கடத்துவது அல்லது பரப்பக்கூடியது மணல் பூச்சி. இந்த நோயால் உடல் எந்த உறுப்பு பாதிக்கப்படுதுண்டா எண்டோத்தீலியல் செல்கள். நம் உடலில் உள்ள பல்வேறு உறுப்புகளில் உள்ள எண்டோத்தீலியல் செல்கள். உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா கல்லீரலில் எண்டோத்தீலியல் செல்கள் இருக்குது. ஒவ்வொரு உறுப்புலையுமே இருக்கும் எண்டோத்தீலியல் செல்கள். இரத்த குழாயில் இருக்குது எண்டோத்தீலியல் செல்கள், சரியா. அப்போ இது பாதிப்படைய செய்யக்கூடிய உடலின் உறுப்பில் எண்டோத்தீலியல் செல்கள் எலும்பு மஞ்சை, கல்லீரல், நிணநீர் சுரப்பி
மற்றும் மண்ணீரலில் காணப்படக்கூடிய இரத்த குழாய்கள் ஆகியவற்றில் இது தொற்றுவை ஏற்படுத்தக்கூடியது. இதனுடைய அறிகுறி என்ன? கால ஆசாருடைய அறிகுறின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் லாஸ், எடை குறைகிறது, இரத்த சோகை, காய்ச்சல், கல்லீரல் மற்றும் மண்ணீரல் வீங்குறது. இதுதான் குறிப்பாக இந்த கால ஆசார் நோயினுடைய அறிகுறி. இந்த ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸுங்கிறத நம்ம சொன்னமே வழியே அதனுடைய படம் இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஆப்பிரிக்க தூக்கவியாதியை உருவாக்கக்கூடிய ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸுடைய அந்த படம். சரியா? இப்போ அதே மாதிரி காலாசர் சம்மந்தமான அந்த படம் கொடுக்கல. லீஷ்மேனியா டோனாவனி சம்மந்தமாக படம் கொடுக்கல. இப்போ அடுத்து நான் மூணாவது பார்க்கக்கூடியது எது அப்படின்னுட்டா நாலாவது. ஒன்றாவது நம்ம என்ன பார்த்தோம்? அமீபியாசிஸ், ரெண்டாவது ஆப்பிரிக்க தூக்கவியாதி, மூணாவது காலாசார், நாலாவது மலேரியா. இந்த மலேரியாவை பொறுத்தவரை பிளாஸ்மோடியம் சொல்லக்கூடிய அந்த இனங்களால் தான் அந்த மலேரியா உருவாக்கப்படுது. சரியா? அந்த பிளாஸ்மோடியத்தில் 4 வகைகள் இருக்குது. ஒன்று பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். இது ஒரு சிற்றினம். பிளாஸ்மோடியம்ங்கிறது பேரினம், வைவாக்ஸுங்கிறது சிற்றினம். அப்போ மலேரியாவை பொறுத்தவரை 4 வகையான பிளாஸ்மோடியத்தினால் 4 வகையான மலேரியா நோய் உருவாக்கப்படும். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவேல், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் பால்சிஃபாரம். மொத்தம் எத்தனை இருக்குது? 4 வகைகள். இப்போ அந்த பிளாஸ்மோடியம் இருக்குல்ல, அதில் பல்வேறு நிலைகள் இருக்கும். பிளாஸ்மோடியத்தில் அதில் சைசாண்டுன்னு ஒரு நிலை இருக்குது, மீரோசோயிட்டுன்னு ஒரு நிலை இருக்குது, ட்ரோபோசோயிட்டுன்னு ஒரு நிலை இருக்குது. சரியா? ஸ்போரோசோயிட்டுன்னு பல்வேறு நிலைகள் இருக்குது. அதில் ட்ரோபோசோயிட்டுகள் என்ற முதிர்நிலையில் மட்டுமே மனிதனின் இரத்த சிவப்புகளில் வாழ்கின்றன. இந்த பிளாஸ்மோடியம் ட்ரோபோசோயிட்டுகள் என்ற முதிர்ந்த நிலையில் மனிதனின் இரத்த சிவப்பு செல்கள், ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய இரத்த சிவப்பு செல்லில் வாழக்கூடியது. இந்த பிளாஸ்மோடியத்தை பரப்பக்கூடிய நோய் கடத்தி எது அப்படின்னு கேட்டால் பென் அனாஃபிலியஸ் கொசு. ஒரு பென் அனாஃபிலியஸ் கொசு தொற்றுதலுக்குள்ளாகி அது சாதாரணமாக மனிதனை கடித்தா இது என்ன செய்யும்? மனிதனுக்கு ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த நோயை பிளாஸ்மோடியம் சொல்லக்கூடிய அந்த ஒரு சில உயிரியான புரோட்டோசோவான அது மலேரியாவை ஏற்படுத்துது. அந்த மலேரியாவை பரப்பக்கூடிய பிளாஸ்மோடியம் இருக்குது பாருங்கள், இது பரப்புவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கொசுவைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அனாஃபிலிஸ் கொசு. அந்த அனாஃபிலிஸ் கொசுவில் பெண் அனாஃபிலிஸ் கொசு தான் உணவிற்காக, இரத்தத்தை உறிஞ்சுவதற்காக மனிதரை போய் கடிக்கும். கடிக்கக்கூடிய மனிதர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய இரத்தத்தில் உள்ள அந்த பிளாஸ்மோடியத்துடைய வெவ்வேறு வகைகள் இந்த கொசுவினுடைய உடலுக்குள்ள கொசுவில் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து அந்த கொசு இன்னொரு மனிதரை கடிக்கும் பொழுது ஒரு மனிதரிலிருந்து இன்னொரு மனிதருக்கு இந்த நோயானது பரப்பப்படுகிறது. இப்போ மலேரியாங்கிறது எதனால் உருவாகிறதுனா பிளாஸ்மோடியத்தினால் உருவாகிறது. அந்த பிளாஸ்மோடியத்தில் 4 வகை இருக்குது. ஒன்று பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவேல், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் பால்சிஃபாரம் என்ற 4 வகை. மனிதனில் இந்த பிளாஸ்மோடியம் எந்த நிலையில் மனித இரத்தத்தில் இருக்கும் அப்படின்னுட்டா ட்ரோபோசோயிட்டின் முதிர்ந்த நிலையில். சரி, இந்த நோயை பரப்பக்கூடிய கொசுவின் பெயர் என்ன அப்படின்னுட்டா அனாஃபிலஸ் கொசு. அனாஃபிலஸில் குறிப்பாக பெண் கொசு மட்டும்தான் இரத்தத்தை உறிஞ்சக்கூடியது, மற்றதெல்லாம் இரத்தத்தை உறிஞ்சாது. சரியா? பெண் அனாஃபிலிஸ் கொசு மட்டும்தான்
அது உணவிற்காக இரத்தத்தை உறிஞ்சும். ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருந்து மலேரியா நோயால் பாதிக்கப்பட்டிருந்து அவருடைய இரத்தத்தை போய் உறிஞ்சி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அடுத்த மனிதரை போய் சந்திக்கும். அப்போ இது உடலில் இருக்கக்கூடிய அல்லது உமிழ்நீர் சுரப்பில் இருக்கக்கூடிய அந்த அந்த பிளாஸ்மோடியம் இருக்குல்ல, அது என்ன செய்யும், உமிழ்நீர் வழியாக கடிக்க போகும்போது இன்னொரு மனிதனுக்கு பரப்பப்படுகிறது. இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது பிளாஸ்மோடியத்துடைய வாழ்க்கை சுழற்சி. இப்போ பிளாஸ்மோடியத்துடைய வாழ்க்கை சுழற்சி எடுத்துட்டோம்னா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் என்ற இனத்திற்கு ஆக்சுவலாக விருந்தோம்பி இருக்குது. இரண்டு விருந்தோம்பி. அதில் முதன்மை விருந்தோம்பி யார் அப்படின்னா பெண் அனாஃபிலிஸ் கொசு. அடுத்து இரண்டாம் நிலை விருந்தோம்பி யாருன்னு கேட்டால் மனிதன். அப்போ முதல் நிலை விருந்தோம்பி யார் அப்படின்னா பெண் அனாஃபிலிஸ் கொசு. பெண் அனாஃபிலிஸ் கொசுல இருந்து தான் அடுத்து மனிதனுக்கு போயிடுது. அப்போ அந்த பெண் அனாஃபிலிஸ் கொசுக்கு எங்கேருந்து வருதுன்னா மனிதனிலிருந்து தான் வந்திருக்கும். சரியா? சரி. இப்போ அந்த பிளாஸ்மோடியத்துடைய வாழ்க்கை சுழற்சியில் ஆக்சுவலாக 3 நிலைகள் இருக்குது. ஒன்று சைசோகோனி, அடுத்து ரெண்டாவது கேமோ அல்லது கேமிட்டோகோனின்னு சொல்லக்கூடிய. மூன்றாவது நிலை ஸ்போரோகோனி என்ற 3 நிலைகள் காணப்படுகிறது. ஆக்சுவலாக பிளாஸ்மோடியத்துடைய வாழ்க்கை சுழற்சி ஒன்று கொசுல நடக்கும், இன்னொன்று மனிதனில் நடக்கும். சரியா? மனிதனில் நடக்கிறதுல பார்த்தீங்கன்னா 2 நிலை இருக்குது. மனிதனில் எந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சு எப்படின்னுட்டா, கல்லீரலில் இருக்கும், போனதோட முதல்ல கல்லீரலுக்கு போகும், அடுத்து இரத்த சிவப்பணுக்களை நுழையும். அப்போ முதல்ல உடலுக்குள் நுழைஞ்சதில் ரத்தத்துக்கு போய் ரத்தத்துலேருந்து கல்லீரலுக்கு போயிடுது. அப்போ அதை நம்ம 2 நிலையாக பிரிக்க போகும்போது என்ன சொன்னால், சிவப்பணு இருக்குல்ல, சிவப்பணுக்கு உள்ளே இருக்குதா வெளியில் இருக்காங்கிறத வச்சு 2ஆக பிரிக்கிறோம். அதில் ஒன்று அகச்சிவப்பணு நிலை, இன்னொன்று புறச்சிவப்பணு நிலை. அகச்சிவப்பணு நிலைன்னா சிவப்பணுக்கு உள்ளே. இப்போ முதல்ல ரத்தத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா ரத்தத்தில் பிளாஸ்மாக்குள்ளே தான் இருக்கும். அடுத்து ரத்தத்தில் பிளாஸ்மாவிலேருந்து கல்லீரல் செல்லுக்கு போகுது, கல்லீரலில் உள்ள ரெட்டிகுலோ எண்டோத்தீலியல் செல்லுக்கு போகும். அங்கே ஒரு சுழற்சியை மேற்கொண்டு அப்புறம் கல்லீரலிருந்து வெளியேறி இரத்த சிவப்பணுக்களுக்குள்ளே உள்ள நுழையும். அப்போ இரத்த சிவப்பணுக்குள்ளே அது இருந்தால் அது அக சிவப்பணு சுழற்சி. அது மாதிரி கல்லீரலுக்குள்ளே இருந்தால் அது புற சிவப்பணு சுழற்சின்னு 2 வகையாக பிரிக்கும். சரி. இப்போ இதில் பிளாஸ்மோடியத்துடைய வாழ்க்கை சுழற்சியில் 3 நிலையில், ஒன்று சைசோகோனி அப்படிங்கிற ஒரு நிலை, கேமோகோனி அப்படிங்கிற ஒரு நிலை, ஸ்போரோகோனி. இப்போ நோய் தொற்று கொண்ட பெண் அனாஃபிலிஸ் கொசு, அதாவது எப்படின்னா ஏற்கனவே ஒரு மனுஷரை கடிச்சிருக்கும். அப்போ அங்கே மனிதன் பாதிக்கப்பட்ட மனிதனாக இருந்தால் அவருடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மோடியம் கொசுவினுடைய உடலுக்குள்ளே வந்துடுது. இப்போ இந்த பிளாஸ்மோடியத்தினால் தொற்றுக்கான அந்த பெண் அனாஃபிலிஸ் கொசு, அதுக்கு அந்த கொசுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, ரத்தத்தோடு வந்திருக்கும். இந்த பெண் அனாஃபிலிஸ் கொசு உணவிற்காக ஒரு மனிதனை கடிக்குதுன்னு வைங்களேன். அப்படி கடிக்க போகும்போது மலேரியா ஒட்டுண்ணிகள் மனிதனின் இரத்த ஓட்டத்தினுள் நுழையுது. அப்போ கொசு இரத்தத்தை உறிஞ்சும் போது எதிலிருந்து ஒரு மனிதனிலிருந்து கொசு இரத்தத்தை உறிஞ்சும் போது தன் உமிழ்நீரோடு சேர்த்து பிளாஸ்மோடியத்துடைய முதல் நிலையான ஸ்போரோசோயிட்டுகளையும் உள்ளே எடுத்துக்கிறது. இதனால் ஸ்போரோசைட் என்ன செய்யுது, மனித இரத்த ஓட்டத்துக்குள் நுழைஞ்சோடனே பிளாஸ்மாவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எங்கே போயிடுது அப்படின்னுட்டா கல்லீரல் செல்லுக்கு வந்துடுது. அந்த கல்லீரலில் உள்ள அந்த செல்கள் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்டா ரெட்டிகுலோ எண்டோத்தீலியல் செல். கல்லீரலில் உள்ள ரெட்டிகுலோ எண்டோத்தீலியல் செல்லுக்கு எங்கே வந்துடுது, மனிதனில் உள்ள இரத்தத்துலேருந்து கல்லீரலுக்கு வந்துடுது. இப்போ அந்த கல்லீரலில் பாலில்லா இனப்பெருக்கம் இருக்குதுல்ல, பாலில்லா இனப்பெருக்கத்தில் அந்த பல பிளவு முறையில் பெருக்கம் அடையுது. அப்போ தான் எதை உருவாக்குதுன்னுட்டா மீரோசைட்டுகளை உருவாக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நிலை ஸ்போரோசோயிட்டாக உள்ள நுழையுது மனிதனிலிருந்து. அதாவது எங்கே இருந்தால் கொசுவில் இருந்து கொசு மனிதனை கடிக்க போகும்போது கொசுவில் உமிழ்நீர் சுரப்பில் இருந்து ஸ்போரோசோயிட் நிலைக்கு
எங்கே போகுது? மனிதனுடைய இரத்தத்துக்குள்ளே போய் கல்லீரலுக்குள்ளே போச்சு. இப்போ கல்லீரலில் வளர்ச்சி அடைஞ்சு பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலம் பல பிளவுள் முறையின் மூலம் அதைத்தான் நம்ம சைசோகனின்னு சொல்கிறோம். சைசோகனின்னா ஒன்றும் இல்லை, சைசாண்டுகள் உருவாக்கப்படுது. அங்கே என்ன பண்ணும்? ஸ்போரோசைட்டில் இருக்குல்ல, ஸ்போரோசைட்டுகள் அது அடுத்தடுத்த நிலைக்கு போய் சைசாண்டுகளாக மாறி அடுத்து மீரோசைட்டுகளாக மாறுது. அந்த மீரோசைட்டுகள் தான் எங்கேருந்து வெளியேறுது? கல்லீரல் செல்களில் இருந்து வெளியேறி இரத்த சோப்பணுக்களை தாக்குது. அப்போ ஏற்கனவே உள்ளே நுழைஞ்சது ஸ்போரோசைட் நிலையில் உள்ளே போய் அங்கே கல்லீரல் செல்லுக்கு போய் அங்கே என்ன பண்ணுதுன்னா பாலிலா இனப்பெருக்க முறையில் நிறைய சைசாண்டுகளை உருவாக்குது. அதான் சைசோகனின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த சைசாண்டுகள் மீரோசைட்டுகளாக மாறி அந்த மீரோசைட்டுகள் நிறைய உருவாகி கல்லீரல் உள்ள கல்லீரல் உள்ள எண்டோரெட்டிகுலோத்திலியல் செல்கள் இருக்குல்ல, அதை உடச்சிக்கிட்டு கல்லீரல் இருந்து மீரோசைட்டுகள் வெளியேறுது. அந்த வெளியேறின கல்லீரலில் உள்ள மீரோசைட்டுகள் இது இரத்த சிவப்பணுக்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்பிசியை தாக்குது. இப்போ இது எந்த முறையில் அது தாக்கி என்ன நிலையில்? அப்போ முதல்ல என்ன செய்யுது? கல்லீரலுக்குள்ளே போனது ஆக்சுவலாக என்ன அப்படின்னுட்டா ஸ்போரோசைட் தான் உள்ளே போனது. அது போய் சைசாண்டுகளாக மாறி அதுக்கடுத்து பல்வேறு நிலைக்கு அப்புறம் மீரோசைட்டுகளாக மாறி அந்த மீரோசைட்டுகள் கல்லீரல்லேருந்து வெளியில் இரத்த சோப்பணுக்களை நுழைஞ்சு. இப்போ அடுத்த இரத்த சோப்பணுக்களை என்ன நடக்குது? இரத்த சோப்பணுக்களை நுழைந்த இந்த மீரோசைட்டுகள் இருக்கு பாருங்கள், இது ஒரு செல்லாக உள்ளதாக தான் இருக்கும். ஒரு செல்லுடைய ட்ரோபோசைட்டுகளாக வளர்ந்து அளவில் பெரிய செல்லாக மாறுது. அப்போ இரத்த சோப்பணுக்களில் நுழைஞ்ச அந்த மீரோசைட் நிறைய மீரோசைட்டுகள் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இரத்த சோப்பணுவை உள்ளே நுழைஞ்சிரும். அப்படி நுழைஞ்சது எதுவாக மாறுது அப்படின்னுட்டா ஒரு செல்லுடைய ட்ரோபோசைட்டுகளாக மாறுது. அப்போ அந்த ட்ரோபோசைட் எப்படி இருக்கும்னா அளவில் பெருசாக இருக்கும். அதன் மையத்தில் அந்த உட்கரு இருக்கும். அதாவது அதனுடைய அந்த பெரிய செல்லினுடைய மையத்தில் ஒரு பெரிய நுண்குமிழ் உருவாகி அந்த நுண்குமிழானது பெரிதாகி சைட்டோபிளாசத்தினுடைய ஒரு புறமாக அந்த குமிழை தள்ளி விட்டுரும். அதனால் தோற்றத்தில் அது ஒரு கல்லு பதிச்ச மோதிரம் மாதிரி ஒரு நிலை உருவாக்கும். அதான் முத்திர மோதிரை நிலைன்னு சொல்கிறோம். அப்போ ட்ரோபோசைட்டுகள் என்ன செய்யுது? அளவில் பெரியாகி அதனுடைய மையப்பகுதியில் என்ன செய்யுது? சைட்டோபிளாசத்தில் இது ஒரு நுண்குமிழை உருவாக்கி அந்த நுண்குமிழ் ஒரு உரமாக தள்ளப்படுவதால் பார்ப்பதற்கு முத்திரை மோதிரம் மாதிரி இருக்கிறதுனால முத்திர மோதிர நிலை என்று நாம் சொல்கிறோம். இந்த நிலையை உருவாக்குது. அதுக்கப்புறம் அந்த ட்ரோபோசைட்டில் உட்கருவானது பாலிலா இனப்பெருக்க முறையில் பிளவுற்று நிறைய சைசாண்டுகளை உருவாக்குது. அந்த சைசாண்டுகள் அளவில் பெரிதாகி மஞ்சள் நிறத்தினுடைய பழுப்பு நிறமியான சப்னரின் துகள்களை உருவாக்குது. அப்போ அந்த ஏற்கனவே ட்ரோபோசைட்டாக இருந்தது, அது இப்போ சைசாண்டாக மாறுது. இது மஞ்சள் நிறத்தினுடைய பழுப்பு நிறமான சப்னரின் துகள்களை நிறைய உருவாக்குது. இப்போ அந்த சைசாண்டுகள் பிளவடைந்து ஒற்றை உட்கருவை கொண்ட மீரோசைட்டுகளை உருவாக்குது. அப்போ ஏற்கனவே மீரோசைட்டாக தான் கல்லீரலிருந்து இரத்த சோப்பணுக்கள் நுழைஞ்சு இப்போ மீரோசைட்டாக உள்ளே நுழைஞ்சது ட்ரோபோசைட்டாக மாறுது. ட்ரோபோசைட்டை என்ன செய்யுது? அடுத்து முத்திரை மோதிர நிலையில் இருக்குது. அடுத்தது சைசாண்டாக மாறுது. இப்போ சைசாண்டில் இருந்து அடுத்து மறுபடியும் என்ன செய்யுது? மீரோசைட்டுகளாக மாறிடுது. மீரோசைட்டு. இப்போ அந்த மீரோசைட்டுகள் இருக்கு பாருங்கள், இது என்ன செய்யுது? இரத்த சோப்பணுகளை உடைச்சிக்கிட்டு வெளியேறுது. அப்படி வெளியேற போகும்போது ஹீமோசோயின் என்ற ஒரு நச்சு பொருளையும் இரத்தத்தில் வெளியிடுது. அந்த மீரோசைட்டுகள் இருக்குல்ல, இது வெளியாகி வரப்போகும்போது அடுத்த ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இரத்த சோப்பணுக்களையும் தாக்கும். அடுத்தடுத்து தாக்கும். ஒரு சோப்பனை உடைச்சிட்டு வெளியில் வந்துருச்சுன்னா அடுத்த சோப்பனில் போய் தாக்கும். அப்போ அந்த மீரோசைட்டுகள் கொண்ட சோப்பணுக்கள் வெடிப்பதனால் சுழற்சி முறையில் காய்ச்சலும் மற்ற அறிகுறிகளும் தொடர்ச்சியாக ஏற்படுது. இந்த இரத்த சோப்பணு நிலை சுழற்சி
கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க 48 முதல் 72 மணி நேரத்திற்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் நடைபெறுகிறது. எப்பப்போல்லாம் அந்த சுழற்சி நடைபெறல அப்பப்போல்லாம் காய்ச்சல் இருக்கும். அதாவது மீரோசைட்டு நிலையில் இரத்த சோப்பை உடச்சிக்கிட்டு வெளியில் வரப்போகும்போது மீரோசைட்டும் ஹீமோசைட்டும் நச்சுப்பொருளும் வெளியிடுது. அந்த நச்சுப்பொருள் தான் காய்ச்சலுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. இந்த இரத்த சோப்போனு நிலை சுழற்சி ஒவ்வொரு சுழற்சியுமே 48 முதல் 72 மணி நேரத்திற்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் இதனுடைய கால அளவு இருக்கு பாருங்கள், பிளாஸ்மோடியத்தினுடைய பல்வேறு இனத்திற்கேற்ப மாறுபடும். அந்த கால வேறுபாடு அப்போ ஒரு இதில் 48 மணி நேரம் இருக்கா, இன்னொரு இதில் 72 மணி நேரம் இருக்கலாம். இப்போ மீரோசைட்டுகள் திடீரென வெளிப்படுவதால் மீரோசைட்டுகள் இரத்த சோப்பனை உடைச்சிக்கிட்டு வெளியில் வருது. அப்போ மீரோசைட்டுகள் திடீரென வெளிப்படுவதால் ஆர்பிசிக்கள் தாக்கப்படுதல் தூண்டப்படுகிறது. ஒரு இரத்த சோப்பனு, அதாவது ஆர்பிசிங்கிற இரத்த சோப்பனை உடைச்சி வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த இரத்த சோப்பனை போய் தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் இந்த மீரோசைட்டுகள் இருக்குல்ல, மேக்ரோ கேமிட்டோசைட்டுகளாகவும் மைக்ரோ கேமிட்டோசைட்டாகவும் மாறுது. மேக்ரோண்டா பெருசு, மைக்ரோண்டா சிறுசு. கேமிட்ஸ் அப்படின்னுட்டா இணைச்சல். மேக்ரோங்கிறது என்ன அப்படின்னுட்டா பெண் இணைச்சல் ஆகவும், மைக்ரோங்கிறது ஆண் இணைச்சலாக மாறும். இது கொசுவினுடைய உடலில் இந்த மேக்ரோ கேமிட்டோசைட்டுகள் மைக்ரோ கேமிட்டோசைட்டுகள் கொசுவினுடைய உடலில் நுழையும் பொழுது இது மேக்ரோங்கிறது பெண் இணைச்சலாகவும் மைக்ரோங்கிறது ஆண் இணைச்சலாகவும் வளர்ச்சியடைகிறது. சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலைகளை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறாங்க, படமும் கொடுத்துருக்குது. இதில் அட்டவணையில் மலேரியாவினுடைய வகைகளும் கொடுத்துருக்குது. சரியா? இந்த மலேரியாவினுடைய வகைகளில் இருந்து நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓகே, நன்றி. மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கும் வரை உங்களுக்கு